ஹெபின் டெக் பேசலாருக்கும் வணக்கம். இது 2021 நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன் அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ணல, அவ்வளோதான் ரீசன் இருக்குது என்கிட்ட, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்புக்கு என்னதான் ஆச்சு இந்த வாட்ஸ்அப்புக்கு, அந்த மாதிரி ஸ்லாங்கில் தான் போகுது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் தெரியுது டேட்டாவா இப்போ நமக்கு தெரிஞ்சே திருட போகிற அப்படிங்கிறாங்க. இதுக்கு நம்ம ஒரு அக்ரி வேறு பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரி அக்ரி பண்ணால் தான் நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலை. மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா நம்ம டேட்டா நம்மளோடது, ஸோ நம்ம ப்ரைவேசி நம்மளோடது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எதுவுமே நான் சும்மா கொடுக்க முடியாது, ஸோ நான் டேட்டா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நமக்கு ப்ரைவேசியாக தான் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. வாட்ஸ்அப்பில் ப்ரைவேசி 100% கிடையவே செய்யாது. வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆப்ஸ்லையுமே 100% ப்ரைவேசி கிடையாது. ஏன் அப்படின்னா டேட்டா இல்லாமல் அவங்களால நமக்கு ஃப்ரீயாக எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ நம்ம டேட்டாவை அவங்க கேப்சர் பண்ணி ஸோ நமக்கு அது ரிலவெண்டான ஆப்ஸ் நமக்கு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது மூலியமாட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் சேட்டிங் மூலியமாக ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணுற விஷயம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயத்தை வச்சு உங்களுக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸோ இது மூலயமா அவங்க காசு ஏர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி இருக்கும். நான் தேடுறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கூட உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இது நீங்கள் ஃபேஸ்புக்கு, அமேசான் இதில் நீங்கள் கிளியராக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதை தான் அவங்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, February 8 நான் கம்பல்சரி பண்ண போகிறேன். ஸோ அதாவது உங்ககிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்காம பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் கேட்டுக்கிட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறா. இப்போ ஸோ பெர்மிஷன் கேட்காம பண்ணும்போதே இவ்வளோ விஷயம்னா கேட்டு பண்ணால் எல்லாம் பண்ணுவாங்க, திங்க போட்டுட்டு அக்ரி பண்ணல ப்ரோ, நான் தெரியாமல் அக்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அக்ரி பண்ணல ப்ரோ அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ எப்போலாம் டேட்டா அவங்க எடுத்து தான் ஆவாங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ டக்குன்னு வேறு ஒரு ஆப்புக்கு ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு ஆல்ரெடி வேறு என்ன ஆப்புமே இல்லையா ப்ரோ, ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் பட் ப்ரைவேசியாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ ப்ரைவேசிக்கு 100% கேரண்டியாட்டு எந்த ஆப்புமே கிடையாது. ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எப்படின்னா வாட்ஸ்அப்பை விட கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இருக்க ஆப்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ ரீசனாக எனக்கு தெரிஞ்ச வரை டெலகிராம் இருக்குது. ஸோ இது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டு. அண்ட் இங்கே கிடைக்காது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே கிடைக்குங்க. ஸோ இது ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா இவன் ரொம்ப மோசம், ரொம்ப டேஞ்சர் இவன், ஓகேங்களா. ஆனால் 100% ப்ரைவேசியாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் சேட் வாட்ஸ்அப்பை விட டெலகிராமில் ரொம்பவே ப்ரைவேசியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே டிஸப்பியரிங் 7 days ஒருக்கா தான் ஆகும். அதுவும் இப்போ ஃபியூச்சர் தான். டெலகிராமில் ஸ்டார்ட் பண்ணும்போதே 5 செகண்ட்லேயே உங்களுடைய மெசேஜ் டிஸப்பியர் ஆகிரும். ஸோ இது ரொம்பவே சேஃபாக இருக்கும் நம்மளை பொறுத்தளவில். ஆனால் நம்மளுடைய மெசேஜஸ் கண்டிப்பாக டெலகிராம் ரீட் பண்ணுறாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது அது டெலகிராம் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் பற்றி பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா யூடியூப்லையும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் 2 நாள் கழிச்சு நானாக தான் பேச போகிறேன். 2 நாள் இல்லை, நாளைக்கு தான் பேச போகிறேன் நானும். ஏன்னா கண்டென்ட் இல்லை நம்மக்கிட்ட, அதனால் நம்ம தான் பேசி ஆகணும், ஒரு வழியும் இல்லை. ஏன் அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்க யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும் வாட்ஸ்அப்போட அதில் கம்மியாக இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப்போட ஒரு சில விஷயங்கள் அட்வான்ஸாகவும் இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, டெலகிராம் பெஸ்ட்டாக சிக்னல் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாமே. ஸோ டெலகிராம் எப்போவுமே பெஸ்ட்டு தான், ஏன்னா அதில் எல்லாமே கிடைக்கும். இது அப்படி இல்லை, இதில் நம்ம சேட் மட்டும் தான் பண்ண முடியும். இது சேட்டிங்கை தவிர நிறைய மேலே நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாளை கழிச்சோட வீடியோஸில் வரிசையாக சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த வாட்ஸ்அப் பற்றி கிளியராக பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம், நடுவில் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இப்போ திரும்பி நம்ம வாட்ஸ்அப் கண்டென்ட்குள்ளே வந்துருங்க, நீங்களும் கூட ஜம்ப் ஆகி வந்துருங்க வழியில். ஸோ என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் இப்போ நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கா ப்ரோ, அக்ரி பண்ணாமல் யூஸ் பண்ண முடியுமா? அக்ரி பண்ணாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அக்ரி கொடுத்தா மட்டும் தான் February 8 அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். ஸோ வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலாம் என்ன ப்ரோ, நான் வேறு ஏதாச்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். மற்றபடி வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், சென்ட் பண்ணுற வீடியோஸ், ஆடியோஸ், whatever மேபி, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அது நம்மளோட பெர்மிஷனோட நோட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேறு பெருசாக ஒன்றும் திங்க் பண்ணுறதுக்குள்ள ஒன்றும் கிடையாது. நிறைய சொல்கிறாங்க பேண்டு அது இது எக்கச்சக்கமே எல்லாமும் பொருளை கிளப்பி போடுறாங்க. சிம்பிளாக இதுதான் மேட்ரு. அவங்க நம்மளை பார்ப்பாங்களாம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஆடாக காட்டுவாங்களாம். ஸோ நம்ம டேட்டா எடுத்து அவங்க என்னென்னு பண்ணுவாங்களாம், அவ்வளோதான். அதுக்கு நம்ம அக்ரி கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியுமா. ஸோ இது ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ண டைமில் வருஷத்துக்கு 50 ரூபா அப்படிங்கிற ஃபீஸ் அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஃபீஸ்லாம் கிடையாது. அதாவது ஃபேஸ்புக் கிட்ட கை மாறும்போது அந்த ஃபீஸ்லாம் இல்லாமல் அவங்க பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ டேட்டா அப்படிங்கிறது நம்ம டேட்டா நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு நினச்சிருங்கன்னா நீங்கள் தான் என்ன சொல்கிறது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை ப்ரோ. வாட்ஸ்அப்
சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ப்ரைவேட்டான மெசேஜ்லாம் நேரில் பேசிட்டு வந்துருங்க, அவ்வளோதான், சிம்பிள். நான் ஒன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரல, ஏன் வீடியோ வரலன்னு சொல்லி நிறைய பேர் unsubscribe கூட பண்ணிட்டு போயிட்டீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி வீடியோ போய் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னோட சிஸ்டம் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணல அப்படின்னா, என்ன ஒரு எடிட்டிங் எதுவுமே பண்ணல. ஸோ பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டேன். அதனால் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்ச வீடியோஸ் நிறைய இருக்குது, ஆனால் எதுவுமே கம்ப்ளீட்டட் வீடியோஸாக இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், டெலகிராம் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க் எல்லாமே வரிசையாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய குரூப் வாட்ஸ்அப், டெலகிராமில் இருக்குது. கூடிய சீக்கிரம் சிக்னல்லே ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேயும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.